ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ண அதே இடத்துல ஃபைனல் டே நாங்கள் முடிச்சிருக்கோம். பைனா பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமி கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு மேலே போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பாலத்தில் ஏறின பின்னாடி தான் அந்த பீச்சினுடைய அழகு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாப்பனீஸ் பீச் போனோம். ரொம்ப வர்த்தான ஒரு பீச்சில் இதுவும் ஒன்றுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். மேலேருந்து நீங்கள் கீழே போனீங்கன்னா தனி தீவு மாதிரி பீச் இருக்கும். அதுக்கு பின்னாடி நாங்கள் போனது தான் சீஷெல் பீச். இந்த பீச்சுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அலை அடிக்கிறதுனால யாரும் உள்ளே போகிறக்கான அலௌட் இல்லை. ஆனால் நீங்கள் வெளியிருந்து பார்த்தீங்கன்னாவே நிறைய சீஷெல்ஸ் அங்கே கிடைக்கும். அங்கிருந்து போன இடம் தான் டோனாபாலா வியூ பாயிண்ட். வியூ பாயிண்ட்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூ பாயிண்ட்ஸ் இது தாங்க. இங்கே மேலே நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுகு பார்வை மாதிரி 360 டிகிரிலையும் தெரியக்கூடிய வாட்டர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கிருந்து அடுத்து நம்ம போனது மிராமர் பீச். இந்த பீச்சுமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கரைகிட்ட வந்து நிற்கவே முடியல. கரை வந்து ரொம்ப பேத்தட்டிக்காக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் விசிட் பண்ணது ரெய்ஸ் மகோஸ் ஃபோர்ட். கட்டாயமாக நீங்கள் போக வேண்டிய ஃபோர்ட்டில் அதுவும் ஒன்று. பக்கத்துலேயே 3 கிங்ஸ்னுடைய சர்ச் இருக்குது, அதுவும் ரொம்ப ஃபேமஸ். அங்கேயும் போயிருங்க. டே 5ஓட எண்டில் வாஸ்கோ எக்ஸ்பிரஸை பிடிச்சி திரும்பவும் நாங்கள் பெங்களூர் வந்துட்டோம்.